நம்ம ஜீவா இனிமே அந்த மயில மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஏதாவது செய்யணும். சரிதான் கண்ணு, ஆனா என்ன பண்ணலாம் சொல்லு. போனை பாப்பா கிட்ட கொடுங்க, நான் அவளுக்கு ஒரு பிளான சொல்றேன். ஹலோ, சொல்லுக்கா. ஜீவாவுக்கு அந்த தங்க மயில் மேல கோவம் வரணும், வெறுப்பு வரணும். இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு ஜீவா அவகிட்ட சொல்லணும். அதுக்கு என்ன வழிக்கா? வேற என்ன, திருட்டு பழி சுமத்துறதுதான். ஜீவாவோட செயின், மோதிரம், பர்ஸ் ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சுக்க. மயில தான் எடுத்து வச்சிருப்பான்னு பழிய போடு. அவ நம்புவானா? அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஜீவா நம்ப மாட்டான். நீ தான் நம்ப வைக்கணும். திருட்ட கண்டுபிடிக்க எப்படியாவது அவனை மயில் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. கையில கொண்டு போன பொருளை அவ வீட்ல இருந்து எடுத்த மாதிரி நம்ப வை. பயமா இருக்குக்கா. மயில வீட்டுக்கு நீ அவனை கூட்டிட்டு போயிடு. மிச்சத்தை நம்ம அப்பா பாத்துப்பாரு, சரியா? சரிக்கா. என்ன தேடிட்டு இருக்க? செயினை காணோம் மது. வேற எங்கயாவது வச்சிருப்ப? இல்ல மது, நான் இந்த ரிங்கோட தான் செயினையும் வச்சேன். ரிங் மட்டும் இருக்கு, செயினை காணோம். ஜீவா விடு, அப்பா கிட்ட சொல்லி இதே மாதிரி வேற ஒண்ணு வாங்கி தர சொல்றேன். எல்லா செயினும் அந்த செயின் ஆயிடாது மது. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. அந்த செயின் என் பர்த்டேக்கு என் சிஸ்டர் கிஃப்டா கொடுத்தது. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் பணத்தை வச்சு வாங்கிட முடியும்னு நினைக்காது. இல்ல ஜீவா, ஒரு பொருள் நம்ம கையை விட்டு போயிடுச்சுங்கிறதால பேனிக் ஆகி நிக்க முடியுமா? வாட் நெக்ஸ்ட்னு போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது மது. அந்த செயின் எனக்கு வேணும், அவ்வளவுதான். ஜீவா, எனக்கு ஒரு டவுட். என்னது? நம்ம எல்லாருமே இந்த வீட்ல தான் இருக்கோம். வெளியில இருந்து வந்தவங்கன்னு பார்த்தா மயில் மட்டும்தான். அவளை தவிர அந்த செயினை வேற யாரும் எடுத்திருக்க சான்ஸே இல்ல. இல்ல மது, அப்படிலாம் தப்பா சொல்லாத. மயில் அப்படிலாம் செய்யற மாதிரி எனக்கு தோணல. நான் அவளை சீடினதுக்காக அவ என்னையே கை நீட்டி அடிச்சவ. அவ அவ்வளவு சென்சிட்டிவ். அவ இந்த பணம், நகை இதுக்கெல்லாம் ஆசைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஜீவா, அவ திருடணும்னு நினைச்சு எடுத்திருக்க மாட்டா. நீ அவளை அவமானப்படுத்தினதுக்காக அவ உன்னை கை நீட்டி அடிச்சால. அதே கோவத்துல கூட உன் செயின் எடுத்து வச்சிருக்கலாம்ல. She can't be a theft. Maybe a vengeance. இல்ல மது, நான் அடிச்சு சொல்லுவேன், அந்த செயின் இங்கதான் எங்கேயோ இருக்கணும். எந்த ஆதாரமும் இல்லாம அடுத்தவங்க மேல அவசரப்பட்டு பழிப்படக்கூடாது. ஜீவா, ஜீவா, நீங்க எதுவும் பேசாதீங்க. என் கூட வந்தா மட்டும் போதும். சும்மா மயில் வீட்டுக்கு போய் விசாரிச்சு பாக்குறது ஒண்ணும் தப்பு இல்லையே. அவகிட்ட என்னன்னு மது போய் கேப்ப? செயினை பாத்தியான்னு சாதாரணமா விசாரிப்போம். எடுத்திருந்தா பயந்து போய் கொடுத்துருவா. அப்படி இல்லன்னா சரின்னு வந்துருவோம். இல்ல மது, எந்த அடிப்படையில அவகிட்ட போய் என் செயினை பாத்தியான்னு கேப்பேன்? ஜீவா, ஒருவேளை அவ எடுக்கலன்னா அவளுக்கு எந்த மரியாதை குறைவும் இல்லாம நான் விசாரிக்கிறேன். ஐ ப்ராமிஸ். கும்பிடுங்க முதலாளி. ஏன் புள்ள மயிலு, உனக்கு எதுவும் பண தேவை இருக்குதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்கய்யா. பா, என்னப்பா இவகிட்ட போய் இவ்ளோ சாஃப்டா விசாரிச்சுட்டு இருக்கீங்க? பேசிட்டு இருக்கல, கொஞ்சம் பொறுமையா இருக்குல்ல. நீ சொல்லுமா. முதலாளி, பிராதங்கிறீங்க, விசாரிக்கிறேங்கிறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல முதலாளி. அத புரிய வைக்கத்தானே வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்க வந்திருக்கிறான். நீங்க எல்லாரும் என்னைய முதலாளி முதலாளிங்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே எனக்கும் ஒரு பெரிய முதலாளி இருக்கிறார். அவருடைய மகன் இவரு, சின்ன முதலாளி. பேரு ஜீவா. அதான் எங்களுக்கு தெரியுமே. முதல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன மணி இப்படி சட்டுன்னு கேட்டீங்கன்னா பட்டுன்னு சொல்றதுக்கு எனக்கும் கஷ்டமா இருக்குதுல்ல. அதே
நம்ம சின்ன முதலாளிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, பேரு இசை. இந்த எஸ்டேட் எல்லாம் அவங்க பேர்ல தான் இருக்கு. அவங்களுக்கு அண்ணன் மேல பிரியம்னா பிரியம். அண்ணன் மாறு அருக்காணி தங்கம் மாறினா வையா அவ்வளவு கொள்ள பிரியம் பாத்துக்க. அவங்க நம்ம சின்ன முதலாளிக்கு பிறந்த நாளைக்காக ஒரு தங்க செயினை பரிசா கொடுத்திருக்காங்க. சின்ன முதலாளி இங்க வந்தாரா, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கினாரா, அந்த செயினை கெஸ்ட் ஹவுஸ்ல கழட்டி வச்சிருந்தாரா. ஆனா இப்போ அந்த தங்க செயினை காணோம். அங்க செயினை காணோம்னா இங்க வந்து எதுக்கு முதலாளி விசாரிக்கிறீங்க? என்ன நீ திரும்ப திரும்ப என்னையா முதலாளி முதலாளின்னுகிட்டு? நான் வெறும் கணக்கு புள்ளதான். நீ முதலாளி முன்னாடி என்ன போய் சரி அது விடு. நீ என்ன கேட்ட? கோயம்புத்தூர்ல இடி இடிச்சா குத்தாலத்துல ஏன் மழை பெய்யுதுன்னு கேக்குற இல்ல? நான் செயினை திருடினு விசாரிக்க வந்துட்டீங்க, நான் அதை எடுக்கல. வேணும்னா வீட்டுக்குள்ள போய் சோதனை பண்ணி பாத்துக்கோங்க, அப்புறம் பேசிக்கலாம். மயிலு சும்மா இரு. அம்மா, நம்ம ஏமா பயப்படணும்? வீட்டுக்குள்ள தேடி பார்க்கட்டும், செயினை கண்டுபிடிச்சு கொண்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்குவோம். அப்புறம் என்ன, படிச்ச புள்ள, அதுவும் போலீஸ்குள்ள படிக்குது, தப்பா சொல்ல போகுது. ஏமா மது, நீ உள்ளார போய் ஒரு எட்டு பாத்துட்டு அப்புறம் அது முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல, அதுக்காக சொல்றேன். முதலாளி நீங்களும் போறீங்களா? இல்ல வேண்டாம் மாமா. சரி, அவர் ஏன் தொந்தரவு பண்ணிட்டு எவரே, நீ போய் பாத்துட்டு வந்துரு. சரிங்கப்பா. மது, மயிலு, நீ செயினை எடுக்கல. அங்க இருந்து கொண்டு வந்த செயினை நீதான் திருடன்னு சொல்லி ஜீவா கிட்ட கொடுக்க போற. ஜீவா உன் மூஞ்சில தூன்னு துப்ப போறான். அதுக்கப்புறம் அவன் உன் மூஞ்சியை பார்க்க மாட்டான். வேணாம் வேணாம், முதல்ல தேடி பார்த்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணுல. மாமா வேண்டாம் மாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. மது வர சொல்லுங்க, நாம இப்பவே கிளம்பிடலாம். முதலாளி, நாமளா வீட்டுக்குள்ள போய் தேடுறோம்னு சொன்னோம். அந்த புள்ளிய தானே சொல்லிச்சு. தேடி பார்த்துட்டு வரட்டும், பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும்ல. இப்போ நம்ம வெளியே எடுப்போம் செயினை. செயின் எங்க போச்சு? பாக்கெட்ல தானே வச்சேன். ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறது? சார், நான் உங்க எஸ்டேட் வாட்ச்மேன் மருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. நீங்க உங்க செயினை காணோம்னு தேடிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் படியோரம் உங்க செயின் கிடைச்சது சார். அப்படியா? தேங்க்யூ. நீங்க அங்கேயே வச்சிருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சார். மாமா, செயின் கிடைச்சிருச்சான்.
நம்ம எஸ்டேட் ஸ்டெப்ஸ்ல இருக்குன்னு சொல்லி வாட்ச்மேன் இப்பதான் கால் பண்ணி சொல்றாரு. ஓ, மாமா மது வர சொல்லுங்க மாமா, நம்ம கிளம்புவோம். நல்லதுங்க முதலாளி. ஐம் சாரி. கட மயில என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? அதான் கிடைச்சிருச்சுல. உள்ள போய் மதுவை கொட்டு வா. போ 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 போ. அது பாக்கெட்ல தானே வச்சேன். ஏய் கேஸ் அடுப்பு, இங்க வா. செயின் கிடைச்சிருச்சான். கெஸ்ட் ஹவுஸ்ல கிடந்துச்சுன்னு வாட்ச்மேன் எடுத்து வச்சுட்டு ஜீவா சாருக்கு போன் பண்ணி சொல்லிருக்காரு. போ. டேய் ஜீவா, ஏற்காடு வந்து ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு கப்பல் மாதிரி தண்ணியில முதக்கலான்னு பார்த்தா இப்படி வயக்காட்டுல கூட்டிட்டு வந்து போட்டு வதக்குறியாடா. போடா. டேய் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். பாரு எதுவுமே கேட்காம மாதிரி போயிட்டு இருக்காம. ஐயோ அம்மா. ஏய் பாத்து வாடா. முன்னா பின்னா வயல நடந்ததா தெரிஞ்சிருக்கோம். இப்பதானே புதுசா நடக்கிறோம். அத சொல்லு. ஹாய் மாமா சார். என்ன முதலாளி, கப்பல் கப்பல் மாதிரி கார் இருக்குது, நீங்க நடனா இப்படி நடந்து வரிய? மாமா நம்ம கார்ல வர்றதை விட இந்த மாதிரி வயல் வரப்புல நடந்து வரும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மாமா. அதனாலதான். எவ்வளவு சொத்துக்கு அதிபதி நீங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். நீங்க இவ்வளவு எளிமையா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க முதலாளி. மாமா ஏன் மாமா முதலாளி முதலாளின்னு கூப்பிடுறீங்க? என் பேர் ஜீவா தானே. ஜீவான்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்களேன். சரி சரிங்க முதலாளி, வாங்க 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 வாங்க. வாங்க 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 வாங்க. ஹாய் ஜீவா. ஹாய் மது. முதலாளி, நம்ம பாப்பா படிப்புல மட்டும் இல்ல, விளையாட்டுலயும் பாடுச்சுட்டி. சரி, நீங்க நேர்மையா தான் இருக்கீங்களா மாமா? நீங்க திருடினதே இல்லையா? இல்ல திருடுறதே இல்லையா? சொல்லுங்க. ஜீவா என்ன பேசிட்டு இருக்க நீ? சாரி, நான் பொதுவா தான் சொன்னேன். எங்க அப்பாவையும் சேர்த்து தான் சொல்றேன். ஐ மீன், பொய்யே இல்லாம பிசினஸ் பண்ண முடியுமா? உழைக்கிறதுக்காக எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ற நாம ஏழைங்க எல்லாரும் திருடங்களா இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க திருட தெரியாததுனால தானே அவங்க ஏழையா இருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொன்னது உண்மைதானே? முதலாளி, நீங்க நிறைய படிச்சிருக்கிறீங்க, என்னடோ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பேசுறீங்க. நமக்கு அவ்வளவு விளங்காதுங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தகுதி இருந்தா தப்பிச்சுக்கலாங்கிறது டார்வினோட தியரி. அது வாழ்க்கைக்கும் அப்ளை ஆகும். ஜீவா சார். முதலாளி சொன்னல, பொண்ணு எவ்வளவு பெரிய புத்திசாலி பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல சும்மா என்ன போடுது பாருங்க. என்னங்க, சாப்பிட வந்தவங்கள இப்படி நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. வாங்க தம்பி, சாப்பிட போலாம். வாங்க வாங்க வாங்க. அத புள்ளையிட கூட அது வைக்கட்டு, நீ வாங்கிக்கிறமா.
சாப்பிடுங்க தம்பி, சரிங்க. சாப்பிடுங்க. அதை விட்டீங்க. இது உங்க வீடு, கூச்சப்படாதீங்க முதலாளி, நல்லா சாப்பிடுங்க. போதும் போதும். எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா சூப்பர், சூப்பரா இருக்கு. எல்லாமே நம்ம பாப்பா அது கையாலேயே செஞ்சது. நீங்க வரீங்கன்னு பார்த்து பார்த்து செஞ்சது. ஆமாமா, நானே பார்த்து பார்த்து செஞ்சேன். தேங்க்ஸ். என்னம்மா தண்ணி ஊத்தி வை. மச்சான், அவனுக்காக மது பார்த்து பார்த்து செஞ்சாலாம். ஐயா, ஐயா, முதலாளி, ஒரு நிமிஷம். ஆண்டி, நடந்த தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் வந்தேன். மன்னிச்சிருங்க ஆண்டி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தம்பி. நாங்க நிலத்தை நம்பி பிழைக்கிற ஏழைங்க. ஆனா நீங்க கோடீஸ்வரங்க. நீங்க வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்ல. கிளம்புங்க. நாட்டராயன் மாமா கிட்ட வாங்கின கடனுக்காக மயில் இந்த மெடலை அடகு வச்சுட்டு போயிட்டா. அந்த கடனை நான் ஏத்துக்கிட்டு இந்த மெடலை வாங்கிட்டு வந்துட்டேன். இது வெறும் மெடல் இல்ல, மயிலோட பிரைட். இது அவ திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம், கௌரவம். இது அவகிட்ட தான் இருக்கணும். தயவு செஞ்சு இந்த மெடலை அவகிட்டே கொடுத்துருங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, இதை வாங்கிக்கங்க ஆண்டி, ப்ளீஸ். அப்ப திருடி ஆக்குனீங்க, இப்ப பிச்சைக்காரங்களா ஆக்குறீங்களா தம்பி? ஆண்டி, தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி. நீங்க வாங்கின காசை எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை செஞ்சு கூட கழிச்சுக்கோங்க. இந்த மெடலை மட்டும் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். உங்க இறக்கம் கருணை எதுவும் எங்களுக்கு தேவை கிடையாது. யாரும் குறை சொல்லாத அளவுக்கு என் பொண்ணுங்களை நான் வளர்த்திருக்கேன். ஏன்னு கேட்க ஆம்பளைங்க இல்லாத வீடுன்னு மட்டும் நினைக்காதீங்க. என் மயிலு 8 ஆம்பளைங்களுக்கு சமம். அது இதுன்னு சொல்லிட்டு இனிமே இந்த வீட்டு பக்கம் வராதீங்க. கிளம்புங்க. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. கிளம்புங்க தம்பி. ஜீவா சார், அந்த மெடலை கொடுங்க. மயிலு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வேலைக்கு வரணும், அவ்வளவுதானே? எக்ஸாக்ட்லி. அதுக்கு நான் பொறுப்பு. கொடுங்க. தேங்க்ஸ். நோ மென்ஷன். என்னதான் இருந்தாலும் ஹீரோ மெட்டீரியல் தானா அமையணும்ல. என்னடா சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்க? நான் எங்கடா உளறேன்? நானும் ஆஸ்பத்திரியில தான் பிறந்தேன். நான் பிறக்கும்போது என் கூட பிறந்த குழந்தைங்க மொத்தம் 23, எல்லாமே பெண் குழந்தைங்கடா. அதுல ஒரு பெண் குழந்தையாவது நம்ம வாழ்க்கையில ஒரு கிளுகிழுப்பு ஏற்படுத்திக்கலாம்ல. சரி, உன் கூட பிறந்தது 23 பெண் குழந்தைங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? சும்மா விட்டால கடி தானே? அதெல்லாம் இல்லடா, எங்க அம்மா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில நர்ஸா வேலை செஞ்சாங்க. அவங்க ஒர்க் பண்ண ஆஸ்பத்திரியில நான் பிறந்தேன். அதனாலதான் இவ்வளவு கரெக்டா சொல்றேன். நீ பிறந்ததே வேதனை, இதுல அந்த பெண் குழந்தைங்களை தேடி பார்க்க போறீங்களோ? நான் சொன்னா நீ ஏன் முடிவு பண்ணிக்கிட்ட? நான் என்னடா பண்றது? ஆமா, நீ ஏன்டா ஜீவாவை பார்த்து பொறாமப்படுற? அது இல்லடா, ஜீவா பார்க்கும்போது அவன் கூட பிறந்த பொண்ணு இங்கதான் எங்கயோ மலையில இருக்குன்னு சொன்னார்ல அந்த சாமியார். அதுக்கு அதான்டா, அந்த குழந்தைய பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. டேய், என்னடா இந்த இடத்துல பாட்டிலோட செட்டப்பா உட்காந்துருக்கீங்க? அது போர் அடிக்குது மச்சான். என்ன பண்ண சொல்ற? சரி கிளம்பு. எங்க? டேய், சாமியாரை பார்க்க போலாம்டா. சூப்பர். ஆமா, என்ன திடீர்னு சாருக்கு ஞானோதயம் சாமியார் பார்க்க போகணும்னு?
தெரியலடா, ஏதோ குழப்பம். உன்னை காப்பாத்துற பொண்ணுதான் உனக்கு மனைவியா வரப்போறான்னு ஜீவாட்ட சித்தர் சொல்லியிருக்காரு. அந்த கண்டத்தை நாமளே உருவாக்கிட்டா? ஐயோ, நாமளே உருவாக்கி அது அவர் உயிருக்கே ஆபத்தா போயிடுச்சுன்னா? ஏய், அந்த அளவுக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல. இது பாரு, சின்னதா, ஆனா பாக்குறப்போ அது ஒரு பெரிய கண்டமா தெரியணும். அதுல இருந்து ஜீவாவை மது காப்பாத்துற மாதிரி பண்ணுவோம்ப்பா. அப்புறம் என்ன, சித்தர் சொன்ன மாதிரி மது ஜீவாவோட கல்யாணத்தை நடத்திடுவோம். கல்யாணங்கிறது ரெண்டு குடும்பமும் நல்ல முறையில சேர வேண்டிய விஷயம். இப்படி எல்லாம் பண்ணி பாவத்தை சேர்க்கிறீங்களே. சும்மா பாவம் புண்ணியது கணக்கு பாரு. உன் கழுத்துலயும் கையிலயும் நல்லா டால் அடிச்சு ஜோலி ஜோலிக்குதே. இதெல்லாம் எப்படி வந்துச்சா? எல்லாம் நான் செஞ்ச பாவத்துல வந்த புண்ணியம் தான். அதனால அத பத்தி ரொம்ப ஓவரா பேசாது. கண்ணு மது, நீ சொல்லுமா, அண்ணன் சொல்ற மாதிரி செஞ்சிருவோமா? ஓகேப்பா, ஜீவாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன வேணா செய்ய நான் தயாரா இருக்கேன். படிக்கிற காலத்துல ஃபுல்லா இந்த மயில் கிட்ட நான் தோத்துருக்கேன். வாழ்க்கையில அவளை ஜெயிப்பேன்னு நான் அவகிட்ட சவால் விட்டுருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நம்ம விடவே கூடாதுப்பா. வரவன நம்ம பயலோடையெல்லாம் மரகட பக்கம் வர சொல்லு. குறி தப்பாத மாதிரி ஒரு திட்டத்தை போட்டுருவோம். என்ன? சரிப்பா. ஹலோ ஹலோ, ஜீவா முதலாளிங்களா? நான் செந்தில் பேசுறேன். சொல்லுங்கண்ணா. உங்க கூட யாரும் இல்லையே? இல்ல, யாரும் இல்ல. சொல்லுங்க, நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். எங்க முதலாளியோ இல்ல கோபியோ இல்ல பாப்பாவோ யாராவது உங்க கூட இருக்காங்களா? இல்ல, யாரும் இல்ல. நான் தனியா தான் இருக்கேன். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. முக்கியமான விஷயமா? யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உங்க போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்களேன். இதோ ஒரே ஒரு நிமிஷம் பாக்குறேன். செந்தில், என்ன இது? இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இன்னைக்கு சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்னு முதலாளி சரி பண்ண சொன்னாரு. அதான் என்ஜினியரை கூட்டிட்டு வந்து ஹார்ட் டிஸ்க் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். அதுல இந்த வீடியோ இருந்தது. யாருக்கும் தெரியாம நான் மட்டும் அதை காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். உங்க செயினை அந்த மது தான் எடுத்திருந்திருக்கான். அந்த மயில் வீட்டுல கொண்டு போய் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வாசல்ல விழுந்துருச்சு. அதுவும் அப்படியே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. மயில் ரொம்ப நல்ல பொண்ணு முதலாளி. அது செத்தாலும் சாகுமே தவிர அதுக்கு திருட்டு பழக்கம்லாம் கிடையாது முதலாளி. ஓ, சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போனை வைங்க, நான் பாத்துக்கிறேன். சரி முதலாளி. மயிலு, சின்ன முதலாளி ஜீவா தம்பிங்க வந்தாருமா. இப்ப என்ன காணாம போச்சுன்னு சோதனை பண்ண வந்தாராம். நாட்ராயன் ஐயா கிட்ட நம்ம வாங்கின கடனுக்கு பதிலா வச்சுக்க சொல்லி நீ ஒரு மெடல் கொடுத்துட்டு வந்தல, அதை திருப்பி எடுத்துட்டு வந்தாரு மயிலு. தப்பு நடந்து போச்சு, உங்க கடனை நான் ஏத்துக்கிறேன். அது முடியறப்ப கொஞ்சம் கொஞ்சமா எப்ப வேணாலும் திருப்பி கொடுங்க. மெடல் உங்ககிட்டயே இருக்கட்டும்னு சொன்னாரு. அப்ப திருடி ஆக்குனீங்க, இப்ப பிச்சைக்காரி ஆக்க வந்திருக்கீங்களான்னு கேட்டு அப்படியே அனுப்புனியா, இல்ல அந்த மெடலை வாங்கி வச்சுக்கிட்டியா? ஐயோ இல்ல மயிலு, நீ இப்ப என்ன சொன்னியோ அது அப்படியே வார்த்தை மாறாம சொல்லி அனுப்பிட்டம்மா. ஆமாமா, வாங்கின கடனுக்காக கேவலப்பட்டுக்கிட்டு இந்த மெடலை வச்சுக்கிட்டு பெருமைப்பட முடியுமா? நீயே சொல்லு. நீ சொன்னதும் அவர் பேசாம போயிட்டாரா? மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. ஆனா நான் கிளம்புங்கன்னு கண்டிஷனா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்னும் பேசலமா, போயிட்டாரு.
போகும்போது இதோ இவகிட்டதான் ஏதோ பேசிட்டு போனாரு. நான் அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாமா? கைலக்கா, அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அவருனா எவரு? ஜீவா சாரு. அது அது வந்து என்கிட்ட எல்லாம் எதுவும் பேசலையே. ஏன் இப்ப தடுமாறுற? நீ எதையோ மறைக்கிறக்கா. ஏய், என்ன திமிரா? நான் ஏன் உன்கிட்ட மறைக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிலுக்கா, என் கேள்விக்கு இன்னும் பதில் வரல. என்ன என்ன பதில் வரணும்? அக்கா, நீ முழிக்கிற மொழிக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா மரியாதையா மயில் கிட்ட மன்னிப்பு கேளு. இங்க பாரு மது, இப்ப நீ மயில் கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நீ செஞ்ச எல்லா காரியத்தையும் எங்க அம்மா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் சொல்லுவேன். அது உனக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கே அவமானம். என்ன, மன்னிப்பு கேட்கறியா இல்லையா? தெரியாம செஞ்சுட்டா, மன்னிச்சிரு. என் மேல உனக்கு இருக்கிற கோவம் நியாயமா கூட இருக்கலாம். என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறது கூட தப்பில்ல. ஆனா எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா மோதி ஜெயிக்க பாரு. அதுல தோக்குறது ஒரு கௌரவம். சூழ்ச்சியால ஒருத்தரை தோக்கடிக்கணும்னு நினைக்காத. அதுல ஜெயிச்சா கூட அது கேவலம். மயில, சைனா கூடன்னு உன் வீட்டுக்கு வந்து நின்னது நான் பண்ண பெரிய முட்டாள்தனம் மயில. அது உன்னையும் உன் குடும்பத்தையும் எவ்வளவு காயப்படுத்திருக்கோன்னு எனக்கு புரியுது. என்னையும் மன்னிச்சிரு மயில. பரவாயில்ல ஜீவா சார். இந்த மெடலை நீங்க வீட்ல கொண்டு வந்து கொடுத்தப்பவே நீங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏழையா இருக்கிறதுனால ஒருத்தங்க திருடனா இருப்பாங்கன்னு நம்பிடாதீங்க. அவ்வளவுதான். ஓகே, சாரி. இந்தாங்க சார், இந்த மெடலை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க ஏத்துக்கிட்ட என்னோட கடனை கட்டிட்டு இத நான் திருப்பி வாங்கிக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு கடன் கொடுக்கறதுக்கு நான் என்ன அடகு கடையா நடத்துறேன்? இங்க பாரு, இந்த மெடல் உன் திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். நீ யார ஜெயிச்சு இதை வாங்கினியோ அவங்க வீட்டுக்கே இதை கொண்டு போய் இதை கடனுக்கு ஈடா வைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. அது உனக்கு எவ்வளவு பெயினா இருந்திருக்கும். இங்க பாரு, உன் திறமைய நான் மதிக்கிறேன். நீ ஆசைப்படுற மாதிரியே ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லி நானும் விரும்புறேன், நம்புறேன். நீ என் நம்பிக்கைய மதிக்கிற அப்படின்னா இதை எடுத்துட்டு போயிடு. இல்ல சார், நான் கட்ட வேண்டிய கடனை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. அதுக்கு இங்க பாரு, எப்பப்போ முடியுதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடு. நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. ஆனா இந்த மெடலை மட்டும் நீயே வச்சுக்கோ ப்ளீஸ். சரிங்க, தேங்க்ஸ். வரேன் சார். சொல்லுங்கண்ணே. அப்படிங்களா? எப்ப? அடடா, சரி, நான் முதலாளி கிட்ட சொல்றேன். ஆமா ஆமா, வண்டி ரெடியா இருக்குப்பா. நான் உங்களை கூட்டிட்டு வரேன். ஆமா, உடனே கிளம்பி வரோம். தலைவர் மகன் கிட்ட சொல்லிருங்க. நான் முதலாளி கிட்ட சொல்லிட்டு உடனே கூட்டிட்டு வரேன். வந்துடுறோம், சீக்கிரம் வந்துடுறோம். ஏய், ஆளு வந்தது கூட தெரியாம அப்படி என்னடா பேசிட்டு இருக்க? அடிவாரத்துல
நம்ம பிரசிடென்ட் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். ரங்கசாமி ஃபோன் பண்ணி சொன்னாரு. சார் முதல்ல போய் அவரை பார்த்துட்டு சரி, பிறகு முதலாளி. நம்ம சொல்லி பார்ப்போம். சரி. வண்டி சரி எடு. வண்டி எடு. ஆ. ஏண்டி நம்ம மேல திருட்டு பட்டம் கட்டினவன் பெரிய கர்ண மகாராஜா மாதிரி மயிலு மெடல திருப்பி கொடுக்க வந்தான். நானும் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டு இந்த அக்கறையெல்லாம் ஒண்ணும் வேணாம், இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதன்னு அனுப்பி வைக்கிறேன். நீ என்னடானா அந்த மெடலை வாங்கி வச்சிருக்கனா என்னடி அர்த்தம்? அதுக்கு தான் பாட வேண்டிய பாட்டெல்லாம் பாடி முடிச்சிட்டியே, இன்னும் அதை நிறுத்தலையா? ஏய், நீயும் என் வயித்துல தான் பிறந்த, மயிலும் என் வயித்துல தான் பிறந்தா. அவளுக்கு இருக்கிற பாசம் ரோஷம் உனக்கே இல்லாம போச்சு கையில. பாசம் ரோஷம்லாம் பணக்காரங்களுக்கு இருக்கலாம், நம்மள மாதிரி அன்னாடங்காட்சிக்கெல்லாம் இருக்க கூடாது. அப்படி இருந்தா அது பொழைக்க விடாது. இப்ப கூட பாரு, உங்க கடன் எல்லாம் நான் ஏத்துக்கிறேன், இந்தாங்க நீங்க அடகு வச்ச மெடல்னு ஒருத்தன் திருப்பி கொண்டு வந்து குடுக்கறான். வந்தத வரவுல வைப்போன்னு இல்லாம ஒருத்தி வீராப்பா அதை தூக்கி கொண்டு போய் குடுக்கறானா அதுக்கு பேரு ரோஷமா இல்ல கேனத்தனமா? அது போன இடத்துல ஆள் இல்ல போல இருக்கு. உன் மக ரோஷக்காரி கொண்டு போனதை திருப்பி கொண்டு வந்துட்டா. என்ன மயிலு, மெடலை திருப்பி கொண்டு வந்திருக்க? அவன் வாங்க மாட்டேன்னு சொன்னா மூஞ்சில தூக்கி வீசிட்டு வர வேண்டியது தானே? நானும் கோவத்துல தாமா போனேன். பண திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்கன்னு 4 கேள்வி கேட்டுட்டு வரலான்னு போனேன். அங்க போனா கதையே வேற மாதிரி. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ன ஐபிஎஸ் ஆக்கணும்ன்றத தாண்டி வேற எதையுமே நான் கேட்டதில்ல. இந்த செலக்ஷன் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிட்டா போதும், என் பிரார்த்தனையும் நிறைவேறிடும். எனக்காக நீ வந்து பரீட்சை எழுதுன்னு நான் சொல்லல, அத நான் நல்லா எழுதிடுவேன். நீ எனக்கு துணையா நின்னாலே போதும். நான் 3 தடவை அடி பிரதட்சணம் பண்ணிட்டு வருவேன். என் வேண்டுதலை நீ ஏத்துக்கிட்டனா இந்த விளக்கு அணையாம இருக்கணும்.
சார் என்ன பண்றீங்க? மயிலு, உன் வேண்டுதலையும் கேட்டேன், விளக்கு காத்துல அணையிற மாதிரி இருந்ததையும் பார்த்தேன். சரி, நம்மால முடிஞ்சதை செய்வோன்னு சொல்லி இதை அணையாம பாத்துக்கிறேன். தப்பா இருந்தா மன்னிச்சிரு மயிலு. கண்ணு, இப்ப எதுக்காக நீ கோவப்படுற? எனக்கு பொண்ணா பிறந்துட்டு கோபத்தை எப்படி அடக்கணும்னு கூட நீ இன்னும் கத்துக்காம போயிட்டியே பாப்பா. அந்த மயிலி இப்போ செலக்ஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னைக்கு சேலத்துக்கு போறா. ஆ, அவ இந்த எக்ஸாம்ல மட்டும் எழுதி பாஸ் பண்ணிட்டானா ஒரு ட்ரஸ்டோட கோச்சிங் சென்டர்ல அவளுக்கு ஃப்ரீயா சீட்டு கிடைச்சிரும். அவ படிச்ச ஐபிஎஸ் ஆவா? நான் அவளுக்கு வாழ்த்து சொல்லி கை கொடுக்கணுமாப்பா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பாரு, ஒரு போட்டியில யாராவது நம்மள முந்துறாங்கன்னு வை, முட்டைய பேத்து அடிச்சு உட்கார வச்சிடணும். ஆனா அடிச்சது நாம தாங்கிறது தெரியக்கூடாது. அதுக்கு என்ன வழிங்கிறத யோசி. அதை விட்டு போட்டு தேவையில்லாம இப்படி நீ பிரஷரை ஏத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நஷ்டம் இருக்கு நமக்கு தானே. புரியலையேப்பா. உனக்கு புரியாது. எப்படி புரியும்? அதான் உனக்கும் உன் அண்ணனுக்கு இருக்கிற வித்தியாசம். சரி, நீ கூட வா, சொல்ற. வாட. தீபடி கொடுறோம். கோபே, முதலாளி நீ வா, சொல்றோம். மவனே, அப்பா, இந்த மயிலுக்குள்ள ஏதோ பரீட்சை எழுதுறதுக்காக இன்னைக்கு சேலம் வரைக்கும் போகுதான். ஆனா அத போக விடக்கூடாதுன்னு நம்ம பாப்பா ஆசைப்படுது. என்னடா பண்ணலாம்? அப்பா, அவ சேலம் பஸ் ஏற மாட்டாப்பா.